Match the GIT part with the histological finding. இங்கே 4 GI parts கொடுத்துருக்காங்க. esophagus, transverse colon, duodenum, அப்புறம் terminal ileum. அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு ஹிஸ்டாலஜிக்கல் பிக்சர் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து there is no villi. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா there is no villi. அப்புறம் வந்து we have epithelium called the simple columnar epithelium இருக்குது. அப்புறம் வந்து we have crypts. இந்த மாதிரி crypts இருக்குது. And we can see இங்கே பார்த்தீங்கன்னா lot of goblet cells பார்க்கலாம். இந்த goblet cells என்ன பண்ணுன்னா they secrete mucus. இப்போ எங்கே மியூக்கஸ் தேவைப்படும், அந்த வழவழப்பு தன்மை எங்கே தேவையோ அங்கே தான், லூப்ரிகேஷன் எங்கே தேவையோ அங்கே தான். லூப்ரிகேஷன் எங்கே தேவை, ஃபார் தி ஃபீசஸ். ஓகே, ஃபீசஸ்க்கு தான் லூப்ரிகேஷன் தேவை. ஸோ இட் ஷுட் பி அ பிக்சர் ஆஃப் லார்ஜ் இன்டெஸ்டைன். கண்டிப்பாக இது லார்ஜ் இன்டெஸ்டைனோட ஹிஸ்டாலஜிக்கல் பிக்சராக இருக்கணும். லார்ஜ் இன்டெஸ்டைன் இந்த கிரிப்ஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், there are two kinds of cells. இந்த ஸ்டெம் செல்ஸ்னு ஒன்று இருக்குது, இந்த ப்ளூ கலர். அந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து will replenish the epithelium. இந்த பேனிட் செல்னு ஒன்று இருக்குது. இந்த பேனிட் செல் தான் வந்து they secrete antimicrobial peptides. antimicrobial peptide secrete பண்ணுது. அதுதான் இந்த கட்டோட மைக்ரோபயோமை பாதுகாக்குது. ஸோ இப் த பேனிட் செல் வந்து ஏதாவது டிஸ்ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா தான் we have Crohn's disease, ulcerative colitis அந்த மாதிரி இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்லாம் வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எனி கட்டோட ஹிஸ்டாலஜி பார்த்திங்கன்னா we have 4 layers. மியூக்கோசா, நெக்ஸ்ட்டு சப்மியூக்கோசா, நெக்ஸ்ட்டு மஸ்குலாரிஸ் ப்ராப்ரியா, நெக்ஸ்ட்டு வந்து சீரோசா. இந்த மஸ்குலாரிஸ் ப்ராப்ரியாவில் வந்து we have inner circular and outer longitudinal layers. இந்த outer longitudinal layer வந்து large intestine என்ன ஆகும்னா, inner circular layer ஓகே, outer longitudinal layer வந்து organized into 3 ribbon like folds. ஓகே, இந்த மாதிரி ribbon மாதிரி they will get organized 3. ஓகே, அந்த ribbon like organization of the longitudinal muscleக்கு பேர் தான் வந்து டீனியா. we have 3 டீனியா. என்னன்னா டீனியா மீசோகோலிகா, டீனியா ஒமென்டாலிஸ், அப்புறம் டீனியா லிபரா அப்படின்னு சொல்லிட்டு there are 3 டீனியா, 3 ribbon like muscular structures. இது nothing but the organization of the outer lung. இது வந்து it is characteristic of large intestine மட்டும்தான் இப்படி நடக்கும். இது வந்து இப்படி நடக்கிறதுனால we have the large intestine வந்து is thrown into folds. அந்த பவுச்சஸ் மாதிரி we have things. அதுக்கு பேர் தான் வந்து ஹாஸ்ட்ரேஷன்ஸ். ஓகே, அந்த பெரிஸ்டால்சிஸ் போது பிகாஸ் ஆஃப் த கண்ட்ராக்ஷன் we have pouches like things called as the ஹாஸ்ட்ரேஷன்ஸ். இதுவும் வந்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் லார்ஜ் இன்டெஸ்டைன். தென் வந்து இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா the omentum வந்து இஸ் ஆர்கனைஸ்ட் பாக்கெட்ஸ் ஆஃப் ஃபேட் இருக்குது. அதுக்கு பேர் தான் வந்து என்னன்னாக்கா appendicus epiploicae. There is organization of fat. Okay, so fat like pouches called as the appendicus epiploicae. So இதெல்லாம் வந்து characteristic of large intestine. இப்போ இந்த ஏற்கனவே கொடுத்துருக்க ஈசோஃபேகஸோட ஹிஸ்டாலஜிக்கல் பிக்சர்னு. ஸோ ஈசோஃபேகஸோட எபித்தீலியம் என்னென்னா ஸ்ட்ராட்டிஃபைட் நான் கெராட்டினைஸ்ட் ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபித்தீலியம். ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபித்தீலியம் வந்து எந்த இடத்துல இருக்குன்னா, எந்த இடத்துல there is going to be இன்சல்ட் ஜாஸ்தி இருக்கும், எந்த இடத்துல இன்சல்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்க போதோ அந்த இடத்துல தான் ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபித்தீலியம் இருக்கும். ஸோ இங்கே வந்து அந்த இன்டேக் ஆஃப் ஃப்ளூயிட்ஸு, ஹாட் திங்ஸு, இல்லாட்டி வந்து பெவரேஜஸ் அப்படி டைரக்ட் இன்சல்ட் இருக்கிறதுனால there is stratified squamous epithelium. இந்த இன்சல்ட்டெல்லாம் அதால் தாங்க முடியல, there is going to be damage அப்படின்றப்ப தான் இந்த stratified squamous epithelium வந்து they get converted to columnar epithelium. columnar epithelium எதுக்காக, to secrete some mucus secrete பண்ணி எப்படியாவது பாதுகாக்கலாம் அப்படின்னு இது மாறுறப்ப தான் that is called as the Barrett's esophagus. Yes or no? Barrett's esophagus. நெக்ஸ்ட்டு மியூக்கோசாக்கு அடுத்த லேயர் நான் என்ன சொன்னேன், எனி கட் ஸ்ட்ரக்சர் சப்மியூக்கோசாவில் கிளான்ஸ் இருக்குது. அப்புறம் சப்மியூக்கோசாவில் உள்ள நர்வ் பிளெக்ஸஸ்க்கு பேர் என்ன, நர்வ் பிளெக்ஸஸ்க்கு பேர் மீஸ்னஸ் பிளெக்ஸஸ். சப்மியூக்கோசாவில் உள்ள நர்வ் பிளெக்ஸஸ்க்கு பேர் மீஸ்னஸ் பிளெக்ஸஸ்.
nerve plexusனா both sympathetic and parasympathetic. Autonomic plexus வந்து Meissner's plexus. இந்த Meissner's plexus submucosal இருக்கிறதுனால it will control the secretions அதெல்லாம் பார்த்துக்குது. இந்த glandular secretions அதெல்லாம் இது control பண்ணிக்குது. Next வந்து we have the muscular layer. Muscular layer inner circular layer, outer longitudinal layer. அதே தான். ஆனால் ஈசோஃபேகஸில் இன்னர் சர்க்குலர் லேயர் அவுட்டர் ஈசோஃபேகஸில் ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் இருக்குது. என்னென்னா அப்பர் ஒன் தேர்டில் தேர் வில் பி skeletal muscle. Middle one thirdல there will be combination of skeletal and smooth muscle. Lower one thirdல வந்து there will be only smooth muscle. இது வந்து ஒரு characteristic feature of ஈசோஃபேகஸில் மட்டும் ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். அப்புறம் ஈசோஃபேகஸ் வந்து இட் இஸ் நாட் இன்ட்ராபெரிட்டோனியல். அதனால் ஈசோஃபேகஸ் தேர் இஸ் நோ சீரோசா இன் ஈசோஃபேகஸ். நான் சொன்னல மியூக்கோசா, சப்மியூக்கோசா, மஸ்குலாரிஸ் ப்ராப்ரியா, அப்புறம் சீரோசா. அந்த சீரோசா ஈசோஃபேகஸில் கிடையாது. எக்ஸப்ட் என்னது த இன்ட்ரா அப்டாமினல் பார்ட், துளியோண்டு இந்த இன்ட்ரா அப்டாமினல் பார்ட் இருக்கும், அந்த இதுக்கு மட்டும் we have serosa. The intra abdominal part of the esophagus க்கு மட்டும் there will be serosa. You have a fantastic picture from Netter. Netterல பார்த்தீங்கன்னா upper one third of the esophagus கொடுத்துருக்காங்க. We have stratified squamous epithelium, submucosal glands இருக்கு. submucosal வேற என்ன இருக்குன்னா Meissner's plexus இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது இன்னர் சர்க்குலர் லேயர், அவுட்டர் லாங்கிடியூடல் லேயர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா we have again மியூக்கோசா, சப்மியூக்கோசால கிளாண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டக்ட் ஆஃப் கிளாண்டை கூட நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சப்மியூக்கோசால மீஸ்னஸ் பிளெக்ஸஸ் இருக்குது. இன்னர் சர்க்குலர் லேயர், அவுட்டர் லாங்கிடியூடல் லேயர். இந்த இன்னர் சர்க்குலருக்கும் அவுட்டர் லாங்கிடியூடல் லேயருக்கும் நடுவில் என்ன இருக்கும் ஒரு பிளெக்ஸஸ். என்ன பிளெக்ஸஸ்? மயன்ட்ரிக் பிளெக்ஸஸ். ஸோ சப்மியூக்கோசால இருக்கிற பிளெக்ஸஸ்க்கு பேர் மீஸ்னஸ் பிளெக்ஸஸ். மசில்ஸ்க்கு நடுவில் இருக்கிற பிளெக்ஸஸ்க்கு பேர் மயன்ட்ரிக் பிளெக்ஸஸ். மயன்ட்ரிக் பிளெக்ஸஸும் ஒரு ஆட்டோனமிக் பிளெக்ஸஸ் தான். இட் வில் ஆல்சோ கண்ட்ரோல் தி, இதுவும் வந்து சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் ஒரு ஆட்டோனமிக் பிளெக்ஸஸ். ஸோ இட் இஸ் கோயிங் டு கண்ட்ரோல் யுவர் peristalsis. It is going to control your muscles. And the muscles control பண்றப்போ it will control the peristalsis. The Meissner's plexus and the glands எல்லாம் பார்த்துக்கும். Myenteric plexus இந்த muscles பார்த்துக்கும். ஓகே, நெக்ஸ்ட் லோவர் ஒன் தேர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கிராஜுவலாக இந்த ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் அப்படியே ஸ்டொமக்கோட காலும்னார் எபித்தீலியமாக மாறுது பாருங்க. You can see the transition into the gastric epithelium. Next submucosal glands, அப்புறம் இன்னர் சர்க்குலர் லேயர், அவுட்டர் லாங்கிடியூடல் லேயர் பார்க்கலாம். திஸ் இஸ் கிராஸ் செக்ஷன், வெரி நைஸ் கிராஸ் செக்ஷன். ஓகே, அண்ட் யூ கேன் சி there is no serosa. தெரியுதா? there is no serosa. ஸோ நெக்ஸ்ட் டியோடினமோட ஹிஸ்டாலஜி பார்த்தீங்கன்னா there is villi. ஸ்மால் இன்டெஸ்டைன்னாலே என்னது? there is villi. villi வந்து எதுக்காக இருக்கு? villi வந்து finger like projections of the epithelium for absorption. villi இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மியூக்கோசா epithelium பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் சப்மியூக்கோசால there is glands. என்ன glands இருக்கு? சப்மியூக்கோசால என்ன glands இருக்கு? Brunner's glands. சப்மியூக்கோசால there is Brunner's glands. Brunner's glandsலாம் இருந்தாலே டியோடினம். இதை பார்த்து இங்கே Brunner's glands இருக்குது அப்படின்னாலே the diagnosis is duodenum. Brunner's glands are characteristic of duodenum. Brunner's glands வந்து என்ன டைப் ஆஃப் gland? tubulo-alveolar gland. Brunner's glands tubulo-alveolar gland. Tubules as well as alveoli ரெண்டும் இருக்கிறதுனால tubulo-alveolar gland. Next வந்து we have again inner circular layer, outer longitudinal layer of muscle. serosa இருக்குமா? serosa இருக்காது. மோஸ்ட்டாக டியோடினம் இஸ் retroperitoneal except for the small initial part இருக்குல்ல, the stomachலேருந்து இந்த first part of duodenum அது மட்டும் intraperitoneal இருக்கும். ரெஸ்ட்டு வந்து
எல்லாமே ரீட்ரோபெரிட்டோனியல். அப்புறம் லைட்டாக டியோடினம் வர்றப்போ இந்த டியோடினோ ஜெஜினல் ஜங்ஷனில் வந்து அது கொஞ்சம் இன்ட்ராபெரிட்டோனியலாக இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக தேர் இஸ் நோ சீரோசா. ஓகே, ஸோ தட் இஸ் ஆல்சோ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் டியோடினம். ஓகே, வில்லை இருக்குது. நெக்ஸ்ட்டு சப்மியூகோசால பிரனர்ஸ் கிளான்ஸ் இருக்குது. மசில்ஸில் வந்து இன்னர் சர்க்குலர் லேயர், அவுட்டர் லாங்கிடியூனல் லேயர் இருக்குது. அண்ட் தேர் இஸ் நோ சீரோசா. அப்புறம் மீஸ்னஸ் பிளெக்ஸஸ் வந்து சப்மியூகோசால கண்டிப்பாக இருக்கும், which will control the secretions of the glands. அப்புறம் myenteric plexus கண்டிப்பாக மசில்ஸ்க்கு நடுவில் இருக்கும், between inner circular and outer longitudinal muscle. நெக்ஸ்ட்டு இங்கே இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்கள். இங்கே வந்து இந்த வில்லையெலாம் இருக்குது, ஆனால் வில்லை வந்து இந்த டியோடினமில் இருந்த மாதிரி ப்ராமினண்ட்டாக இல்லை. there is no prominent villi. there is no prominent villi. அப்புறம் வந்து இந்த சப்மியூகோசால பார்த்தீங்கன்னா we have பயங்கர collections of lymphocytes. Collections of lymphocytes called as the Peyer's patches. Collections of lymphocytes called as the Peyer's patches. எதுக்கு அடியில் வரும்? mucosa associated lymphoid tissue, மால்ட்டுக்கு அடியில் வரும். ஸோ Peyer's patches இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மஸ்குலாரிஸ் ப்ராப்ரியாக்கு வந்தால் இன்னர் சர்க்குலர் லேயர் இருக்குது, அவுட்டர் லாங்கிடியூனல் லேயர் இருக்குது, அண்ட் தென் தேர் வில் பி சீரோசா. ஓகே, ஸோ Peyer's patches இருக்குனாலே இட் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் இலியம். ஏன்னா அங்கே தான் வந்து ஃபீசஸ்லாம் வருது. ஃபீசஸ் வர்றதுனால we have cells. இலியமில் வந்து there is characteristic cells called as the microfold cells. அந்த பேஸில் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே எபித்திலியமோட பேஸில் வந்து there will be cells called as the microfold cells. இந்த microfold cells தான் என்ன பண்ணுன்னா that will sample பார்க்குது. எதை சாம்பிள் பார்க்குது? ஃபீசஸில் உள்ள ஆன்டிஜனை சாம்பிள் பார்க்குது. சாம்பிள் பார்த்து that will develop immunity by stimulating the mucosa associated lymphoid tissue. Okay, so microfold cells are present in ileum. Okay, so coming back to the question, esophagus வந்து non-keratinized stratified squamous epithelium. Transverse colonல வந்து there will be tinea coli and hostrations. Duodenumல வந்து there will be villi and submucosal glands சொன்னல, Brunner's gland சொன்னனா இல்லையா? Brunner's gland. Terminal ileumல there will be Peyer's patches and mucus secreting goblet cells. Okay, thank you.